உங்க பிள்ளையினுடைய திருமண காரியமா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி நடக்கல. உங்க ஊழியத்திற்கு அடுத்த காரியமா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி நடக்கல. உங்க பிசினஸுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி நடக்கல. உங்க படிப்புக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி நடக்கல. நீங்க நினைக்கிறீங்க என் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றல, நான் முயற்சித்த காரியத்துக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணலேன். ஆண்டவர் இதைவிட மேலான ஒன்றை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சேன், முடியாம போச்சு. அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சேன், அதுவும் முடியாம போச்சு. பிசாசு தடை பண்றான். இல்ல, அடுத்த வீடை வாங்குறதுக்கு இல்ல, உன் சொந்த கையால கட்டி வாழணும்னு கர்த்தர் நினைச்சிருக்காருன்னு நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஆண்டவர் எதையுமே திட்டமிடாமல் செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் எதையுமே திட்டமிடாமல் செய்கிறவர் அல்ல. நம்மள மாதிரி அவர் எதேர்ச்சையாய் செய்கிறவர் அல்ல. ஒருவன் பிறப்ப